நேர்மையின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர்வாய் சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் சகோதரி காயத்ரி தேவி அவர்கள். இவங்க சமூக செயல்பாட்டாளர், யூத் ஃபார் நேஷனோட சவுத் இந்தியா ஹெட். அது மட்டும் இல்லாமல் ஐஜேகே கட்சியின் மகளிரணி மாநில துணை தலைவியாக இருக்கார். வணக்கம் மேடம். வணக்கம்ண்ணா. 2-3 நாட்களாக தமிழகத்தில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களின் பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரோட கைது சரியா தவறா? கண்டிப்பா ஒரு தனிநபரா நான் அவரை பார்த்தேன்னா, ஒரு தனிநபரா உதயநிதி சாரா பார்க்கையில அவர் பேசுனது தப்பு தான். ஒரு ஆப்போசிஷன் லீடரா அவர் பார்க்கையில அது ஒரு பெரிய தப்பு. இத்தனை கோடி மக்களுங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 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 நபரை அவர் எப்படி ஒரு பொறுப்பா பேசணும்? கண்டிப்பாக. அவர் ஒரு ஸ்டேஜ்ல பேசையில 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் பேசுறாரா? நான் உங்களை கேட்கிறேன். கிடையாது. அப்படி இருக்கையில சின்ன பசங்க 13 வயசு 14 வயசு பொண்ணுங்க கூட இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. இன்னைக்கு இந்த நியூஸ் வெளியே வரையில அவங்க போய் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க, எதனால அரெஸ்ட் ஆனாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கையில அவங்க என்ன எப்படி ஒரு தாய் கூட சொல்ல முடிய கூச்சப்பட விஷயத்த அவர் ஸ்டேஜ்ல பேசுறாரு. இது ரொம்ப பெரிய தப்புங்க. ஒரு ஆப்போசிஷன் லீடரோட பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு நல்ல டெமோக்ரஸி வேணும்னா we should have a opposite leader அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் we will get a ஒரு நல்ல ஆட்சி. அப்படி இருக்கையில அந்த இடத்துல உதயநிதி சார் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப பெரிய தவறா நான் நினைக்கிறேன். நல்ல கவர்னன்ஸ் சொல்ல வரீங்க, கரெக்ட். பட் இதே பாத்தீங்கன்னா, இதே சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா திமுக எப்போதுமே இப்படிதான் பேசிக்கொண்டே இருக்கிறது, இது ஒன்றும் புதிதல்ல அப்படின்ற விஷயத்த போடுறாங்க. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க மேடம்? கண்டிப்பா அவங்க நிறைய தருணங்கள் அப்படிதான் பேசியிருக்காங்க. கலைஞர் பேசினது கூட இப்ப நம்ம ரீசெண்டா வைரல் ஆயிட்டு தான் இருக்கு. இவருமே பேசியிருக்காரு. எடப்பாடி சார் பேசுனது ஒரு பெரிய தப்பு இல்ல. அது அந்த சசிகலா அம்மா கால ஊந்து கூட போவாரு அப்படின்றது, இதெல்லாம் என்ன ஒரு நாகரிகமான கொச்சையான சொல்லுங்க. பெண்களா இருக்கிறவங்க அவங்க அம்மாவை கூட அவங்க விரும்புவாங்களான்னு தெரியல இந்த மாதிரி பேச்ச. அவங்க வைஃப கூட கேளுங்க, கூப்பிட்டு கேளுங்க, அவங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல. ஏன் இதை அவங்க இன்னும் என்கரேஜ் பண்றாங்க டிஎம்கேன்னு தெரியல. இது ஒரு பெரிய தப்பு. இந்த மாதிரி பேசுறத இனி தமிழ்நாடு மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் முக்கியமா பெண்கள் இந்த மாதிரி விஷயத்த கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று மேடம், நீங்க பெண்களுக்காக நிறைய விஷயங்கள் போராடிட்டு வந்துட்டு இருக்கீங்க, ஒரு பெண்களுக்கான செயல்பாட்டாளரும் இருக்கீங்க. இது ஒரு பெண்களுக்கு விதிக்கப்பட்ட சாபக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் நம்மளோட யூடியூப்லேயே ஒரு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. நீங்க எப்படி இந்த விஷயத்த பாக்குறீங்க மேடம்? இது ஒரு சாபக்கேடா அப்படின்றதோட நான் எப்படி இதை பாக்குறேன்னா, இதுதான் ஒரு தலையெழுத்தே மாத்த போற ஒரு தருணமா இருக்க போகுது. இனி பெண்களை தப்பா பேசுறாங்க அப்படின்னா அந்த அந்த கட்சியே கண்டிப்பா காணாம போகிறோம் அப்படின்றது எனக்குள்ள ஒரு ஆழமா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. மிகப்பெரிய ஆலமரம் மேடம் திமுக என்பது. கண்டிப்பா அதுதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா, டிவிகே கட்சி ஒரு இப்ப ஒரு உதாரணம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அரசியல் ஒரு உதாரணம். 84% தான் ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. பெண்கள் பாத்தீங்கன்னா 87% ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆட்சி மாறினதுக்கு யார் காரணம்? பெண்கள் தான். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 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 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கொச்சையா பேசுறவங்கள திருந்தலைன்னா கண்டிப்பா காண போயிருவாங்க. ஒருவேளை உதயநிதி அவர்கள் பெண்கள் இந்த மாதிரி ஓட்டு மாத்தி போட்டாருன்றதுக்கு அந்த மாதிரி பேசியிருக்கலாமோ? கண்டிப்பா அதனால கூட அவருக்கு ஆதங்கம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் முக்கியமான காரணமா கூட இருக்கலாம். இன்னொரு மேடம், உதயநிதி அவர்கள் பேசினதை அவங்க கட்சியில இருக்கக்கூடிய பெண்களே ஒரு ஆதரவு நிலைப்பாடுல சமூக ஊடகங்கள்ல போஸ்ட் பண்றதாகட்டும், பல்வேறு காணொலியில பேசுறதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? அது ரொம்ப கேவலமா இருக்குது. பெண்கள் யாரா இருந்தாலுமே, தான் பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சா அந்த இடத்துல அவங்க கரெக்ட் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல வளர்ப்பு. இப்போ அவங்க கனிமொழி மேடமா இருக்கட்டும், இன்னொருத்தவங்க சத்யராஜோட அவங்க டாட்டரா கூட இருக்கட்டும், இவங்கெல்லாம் சமூக அக்கறையோட சமூக வேலை செய்ய வந்த இடத்துல யாரா இருந்தாலும் தப்புனா தப்புன்னு பேசக்கூட அவங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாத அரசியலை செய்யறாங்க. இதை எந்த இடத்துல அவங்களுக்கான ஒரு நல்ல அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. தப்புனா தப்பு அப்படி சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? இருந்துச்சுன்னா அரசியல் பண்ணணும், இல்லையா அது பண்ணக்கூடாது. இது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி செயல்ல இவங்க 2 பேருமே இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. கரெக்ட் தான் மேடம். உதயநிதி அவர்கள் பேசும்போது, அதாவது அந்த அரசுலாம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. நான் பேசுனது ஒண்ணு, இப்போ இருக்க அரசு கட் பேஸ்ட் பண்ணி மாத்திட்டாங்க அப்படின்ற வார்த்தையை பிரயோகியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து? அது அவங்களுக்கு எப்பவுமே அந்த ஆயுதத்தை தான் அவங்க எடுப்பாங்க. அது அவங்களுக்கு கை வந்த கலை.
ஸ்டாலின் சார் கூட லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட்ல சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு அவங்க கிழிச்சாங்க, எதிர்க்கட்சி கிழிச்சாங்கன்னு. இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஓப்பனா தெரியிற விஷயத்த கூட அவங்க மறைக்க பாக்குறது, மேலும் மேலும் அந்த அசிங்கத்து மேல அசிங்கத்தை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து மக்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இனி அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுப்படாது. நல்ல விஷயம் மேடம். ஆனாலும் கூட திமுக என்பது ஒரு மிகப்பெரிய ஆலம்பரம், முதலே பதிவு பண்ண மாதிரி. அப்படி இருக்கும் சூழல்ல இதெல்லாம் வந்து ஒரு பாச கிளவுடா மூவ் ஆயிட்டு இருக்கோன்ற. இது போக இப்போதைக்கு இருக்க தாவேக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பான அரசா நீங்க பாக்குறீங்களா? இல்ல உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரப்போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க மேடம்? கண்டிப்பா வந்து இந்த அரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நியாயமா நடந்திருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி பண்றனால பெண்களுக்கு வந்து ஒரு தைரியம் வரும். என்னன்னா, ஓகே நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா போய் சொல்லலாம். கண்டிப்பா அதே மாதிரி ஆண்கள் இந்த மாதிரி பேசுற ஆண்களுக்கும் ஒரு பயமும் வரும். எப்படின்னா, ஓகே இது எந்த உதயநிதி ஆப்போசிட் லீடரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு பயம் இருக்கையில கண்டிப்பா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இனிமே வராது. வந்தாலும் மக்கள் தக்க அடி கொடுப்பாங்க. கண்டிப்பா இதுக்கான தக்க அடி இனி வர காலங்கள் கண்டிப்பா பார்ப்பாங்க. மேடம், இதோட கண்டினியூட்டியா பாத்தீங்கன்னா, அந்த பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்து திமுக ஆட்சியில் இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதிமுக ஆட்சியிலும் இருந்தது. இப்போ தாவேக ஆட்சி வந்தும் கூட வாரத்துக்கு ஒரு 2 கேஸ் மினிமம் ஃபைல் ஆயிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களோட பார்வை என்ன மேடம்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க ஆட்சி அமைச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கு. எப்படி இதை பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணுன்ற ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. அதே மாதிரி மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இது நல்லா பண்ணுவாங்க. சிங்கப்பெண் திட்டமா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற ஒரு நிறைய திட்டங்கள் எல்லாமே வந்து பெண்கள் சாதகமா நிறைய திட்டங்கள் இருந்தாலும், அவங்களுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட விழிப்புணர்வை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாலியல் இதுவா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ல ஒரு லா, இந்த மாதிரி தப்பு செஞ்சா இந்த மாதிரி வந்து செக்ஷன் இருக்குன்றதெல்லாம் ஒரு 7வது 8வதுல இருந்தே பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பாடத்திட்டமா வச்சோம்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸா இருக்கட்டும், பொதுமக்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய டிவில வந்துட்டு எல்இடி டிவில வந்து இந்த மாதிரி தப்புங்கள்லாம் நடந்ததுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை இருக்குன்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறைய என்கரேஜ் பண்ண இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே குறைஞ்சிடும். நிறைய பேருக்கு அவேர்னஸே இல்லை. நல்ல விஷயம் மேடம். போன தடவை கூட ஒரு காணொலியில நீங்க வந்து எச்எம் ரூம் வெளியே கூட ஒரு 72 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் மாதிரி டிவி மாதிரி வச்சு அந்த இடத்துல வந்து பெண்களுக்கு எதிரான விஷயம் நடந்தால் இந்த செக்ஷன் சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்க டைரக்டா உங்க கட்சி மூலமா தாவேகா நோட்டீஸ் கொண்டு போகலாம் இல்லைங்களா? கண்டிப்பா அதுதான் நாங்க அடுத்த திட்டமா வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸ்ல பிரின்சிபலோட ஆஃபீஸ் முன்னாடியா இருக்கட்டும், இல்ல அசம்பிளில இருக்கட்டும், ஒரு ஜஸ்ட் அசம்பிளில தினைக்கும் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் பெண்கள் பாதுகாப்பு விஷயத்த வந்து குழந்தைங்க கிட்ட திணிச்சோம்னாலே இனி வளர இப்ப இருக்கிற ஜென்சி பசங்களும் அந்த அளவுக்கு வந்து பெண்களை மதிக்கிறாங்க. அது உண்மைதான். எல்லாருமே ஈக்குவலா தான் பாக்குறாங்க. நம்ம அந்த காலத்துல மட்டும்தான் பெண்களை அடக்கி வைக்கிற ஒரு இது இருந்துச்சு. இப்ப பசங்க கிட்ட அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நானும் என்னோட குழந்தைங்களுமே வந்து பார்க்கையில வந்து ஈக்குவலா தான் பாக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து தப்புனா தப்பு, இந்த தப்புக்கு இத்தனை செக்ஷன்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம அவங்களுக்கு சொல்ல அதே மாதிரி பெண்கள் படுற கஷ்டங்களையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க. பிளஸ் அவங்க கூட இருக்கிற அந்த அட்மாஸ்பியரும் டோட்டலா மாற வாய்ப்பு இருக்கு. கடைசியா ஒரு கேள்வி மேடம், நீங்க வந்து உங்க இயக்கம் சார்பா ஏதோ சர்வே எடுக்க போறதா நியூஸ் சொல்லிட்டீங்க. எந்த விஷயத்துக்காக சர்வே பிளான்? கண்டிப்பா இப்போ எந்த விஷயம்னா இந்த உதயநிதி அவர்களின் இந்த ஒரு பேச்சை தான் வந்து முதல்ல வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாவே நாங்க எடுக்கலாம்னு நினைக்கிறோம். மாற்றம்ன்ற எங்களோட ஒரு அமைப்பு மூலயமா இதை வந்து நாங்க வந்து ஒரு போல் ரிவ்யூ கம்ப்ளீட் யூத்ஸ் அண்ட் விமன் எல்லாருக்கிட்டையுமே இதை அனுப்பி அவங்களோட கருத்தை கேட்டு கண்டிப்பா அந்த கருத்தை வந்து டிஎம்கே அவர் ஆப்போசிஷன் லீடர் உதயநிதி அவருக்கே தான் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வந்து அவர் நினைக்கலாம் இந்த மாதிரி பேசுறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி பேசுறது, டீசிங் பண்றது. இப்போ காலேஜ்ல டீசிங் பண்றதுக்கும் இவர் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? பெண்களை இதே தான் நடந்துட்டு இருக்கு. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அவருக்கே புரியணும். இது எத்தனை பேருக்கு வந்து இப்ப அவர் நாங்க இப்ப நான் என் மனசுல நினைக்கிறது அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும், ஆமா எத்தனை பெண்களுக்கு இருக்கும் அவர் செஞ்சது தப்புன்னு. அது ஒரு போல் டெஸ்ட், ஜென்யூன் டெஸ்டாவே எடுத்து கண்டிப்பா உதயநிதி அவர்களுக்கு தான் இதை வந்து நாங்க கொடுக்கணும். இந்த போல் டெஸ்ட் வந்து இனி வர காலங்கள்ல நாங்க எப்பவுமே இருக்கோம்.
இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது மக்கள்கிட்ட வச்சு அதுக்கான தீர்வை வந்து மக்கள் மூலியமாவே கொடுக்கறதுக்கு நாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலான்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நன்றி மேடம். தங்கள் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. கண்டிப்பா நன்றி.